أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الكريم. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا نساء النبي لستن كأحد من النساء إن اتقيتن فلا تخضعن بالقول فيطمع الذي في قلبه مرض وقلن قولا معروفا. وقال الله تعالى أيضا وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى وأقمنا الصلاة وآتينا الزكاة وأطيعنا الله ورسوله إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. صدق الله العظيم. கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, என் அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக வருடம் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதிலே ரபீஉல் அவ்வல் இந்த மாதம் வந்துருச்சுனால எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நான் அந்த அளவுக்கு நம்ம இன்னும் வயசு 70 80 போகலை. அப்படி போனால் தான் மறதி வரும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த மறதியை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறதுக்கு ஸலவாத்தை யார் அதிகப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு மறதி என்பது ஏற்படாது என்பதாக நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ விஷயத்துக்கு வர என்னன்னு சொன்னால், சின்ன வயசில் இந்த ரபியுல் அவல் மாதம் வந்துச்சுனால எனக்கு தெரிஞ்சது, நான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நாங்கள் பட்டாணி ஆட்டேன். அது தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா இவர் எடுத்தோட பட்டாணி சுண்டல் பொட்டுக்கல்ல அப்படின்னு சொல்கிற நினச்சிக்காதீங்க. அந்த உருது பாஷையில் பேசக்கூடியவருங்க. அப்போ எங்கள் தாயார் சொல்லுவாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எல்லா பேரும் துவா செய்யுங்க. என் தாயார் எங்களை விட்டு போயிட்டாங்க. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் துவா செய்யுங்க, அவங்களுடைய மகஃபிரத் அல்லாஹ் மன்னிப்பானாக. ஹைர். அப்போ எங்கள் தாயார் உயிரோடு இருக்கும் பொழுது சொல்லுவாங்க, பாராஃபத் ஆகாபா அப்படிம்பாங்க. அதாவது ரபியுல் அவல் மாதம் வந்துருச்சு, ரபியுல் அவல் 12 சொல்லுவாங்களா இல்லையா? பாராஃபத் ஆன ஜாத்தா, ரபியுல் வரப்போகுது. அதனால என்ன செய்வாங்க சொன்னால், வீடுகளில் என்னையும் உட்கார வச்சு ஓத வைப்பாங்க எங்கள் தாயார். சுபஹான மௌலித். என்னங்க தாய்மார்களே, சகோதரிகளே, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். சுபஹான மௌலிதை என் தாயார் உட்கார்ந்து ஓதுவார்கள், என்னையும் ஓத வைப்பார்கள். அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ். ஆனால் உண்மையில சொல்றேன், அந்த காலம் இருக்கு பாருங்க, பொற்காலம். சாதாரண காலம் அல்ல, சாதாரண நாட்கள் அல்ல, பொற்காலம் அது. என் தாயார் எனக்கு அடிக்கடி நினைவூட்டிய காலங்கள் அது. அந்த மௌலிது ஓதும் போது தாய்க்கு ஒரு சந்தோஷம், அதை கேட்குற எனக்கு ஒரு சந்தோஷம். என் அக்காவும் உட்காந்துருப்பாங்க. என் அக்காமார்கள் மொத்தம் எனக்கு 6 பேருங்க, பொம்பளை பிள்ளைங்க. எங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேருங்க? 6 பேர். 3 அக்கா, 3 தங்கச்சி, 3 அண்ணன், ஒரே ஒரு தம்பி. மொத்தம் 11 டிக்கெட்டுங்க. நம்ம பாஷையில் சொல்ல போனால் ஒரு டஜனுக்கு 1 கம்மி. ஒரு டஜனுக்கு 1 கம்மி. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதுக்கு முன்னாடியே 2 பேர் பிறந்து மௌத்தாயிட்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவங்களாம் நான் பார்க்கல, ஏன்னா நம்ம 7ஆவதோ 8ஆவதோ நான் அந்த வரிசையில் வர்றேன். சரி, ஹை. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை என்னுடைய தாயார் என்ன செய்வாங்க சொன்னால், ஞாபகப்படுத்துவாங்க, சந்தோஷப்படுத்துவாங்க, உட்கார்ந்து ஓதுவாங்க. அது மட்டுமல்ல, அந்த நாட்கள் என்ன செய்வாங்க சொன்னா, எப்பவுமே அல்லாஹ்வுடைய கிருபையில தாயோட கையில எது சாப்பிட்டாலும் சிறப்பு தான். அதே தாய் என்ன செய்வாங்க, அந்த ரபியுல் அவல் மாசம் வந்துருச்சுன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், விதவிதமா செய்வாங்க. இனிப்பு பலகாரம். இப்போ நம்ம இதை சாப்பிட்டா எனக்கு அந்த காலம் ஞாபகம் வந்துருச்சு. அந்த என்ன சாப்பிட்டா அது பள்ளியாசம் வச்சிருந்தோமே, அவுலா மல்லிதாம்பாங்க, அவுலு இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி மிட்டா சீஸா அப்படின்னு சொல்லுவாங்க. இனிப்பு வகைகள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் தாயார். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அல்லாஹு தாலா இந்த மஹல்லாக்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன் சொல்லுங்க. ஏன்னு சொன்னால், இங்கே வந்தோடனே
வர முன்னாடி கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தது, வந்து தொழு வச்சக்கப்புறம் அந்த சலவாத்து ஓதுனாங்க பாருங்க, அப்போ என் உள்ள லகிச்சிருச்சு. எந்த சபை அல்லாஹுடைய ரசூலுடைய சபையில அல்லாஹ்வுடைய பேச்சை ரசூலுடைய பேச்சையும் கேட்கிறதோ அந்த சபை சிறந்த சபை. ஏன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் என் மீது ஒரு ஸலவாத்தை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் 10 ரஹ்மத்தை பொழிகிறான், 10 பாவங்களை அளிக்கிறான். அல்லாஹ் அக்பர். இதுக்கு மேல நமக்கு என்னங்க வேணும்? 10 பாவங்களை அளிக்கிறான், 10 நன்மைகளை கொடுக்கிறான், 10 ரஹமத்துகளை அல்லாஹ் நமக்கு சொருகிறான், தந்து கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் நாம எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி, எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி. என் அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, பெயர்கள்ல சிறந்தது அல்லாஹுடைய பெயர் 99 பேர் நமக்கு தெரியும். பெயர்களில் சிறந்தது அல்லாஹுடைய பெயர்களை 99 பேர் இருக்கு. அது நமக்கு பரக்கத்தானது என்பதாக நமக்கு தெரியும். அதே மாதிரி ஊர்களில் சிறந்தது மக்கா, மதீனா, சிரியா, இது நமக்கு பொதுவாக தெரியும். அதே மாதிரி தண்ணீர்களில் சிறந்தது ஜம்சம் தண்ணீரும் மழை பொழிகின்ற அந்த தண்ணீரும். ஜம்சம் தண்ணி யார் வீட்டிலலாம் இருக்கோ அல்ஹம்துலில்லாஹ் நியத் வச்சு நல்ல நியத் வச்சு குடிங்க. யார் வீட்டில் நோய் வாய்ப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஜம்சம் தண்ணீரை என்ன செய்யுங்க, அந்த நோய்க்கு ஷிஃபா ஓதி கொடுங்க. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா ஷிஃபாவை கொடுப்பான். அதே மாதிரி மழை நீர் இருக்கு பாருங்க, அதுவும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தால வரக்கூடிய மழை. அது அந்த தண்ணி, அந்த தண்ணீரிலையும் நீங்க என்ன செய்யலாம், ஒரு காய்ச்சல்காரருக்கு அந்த தண்ணியில பிஸ்மில்லா அவுதுபில்லா பிஸ்மில்லா ஓதி, அல்ஹம் சூரா ஓதி, குலுல்லா சூரா ஓதி, குலௌது பிரபில் ஃபலக், குலௌது பிரபின் நாஸ், இதெல்லாம் ஓதி என்ன செய்யுங்க, அந்த தண்ணீரை ஊதி விடுங்க. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் ஷிஃபாவை கொடுப்பான், கண்டிப்பா ஷிஃபா கொடுப்பான் சகோதரர்களே. அதே மாதிரி ஆயில், அதாவது ஆயில் சொன்னா எதை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்றோமா இல்லையா, கோல்டு வின்னரு, அப்புறம் என்னென்னமோ சன்ஃப்ளவர் ஆயிலு, இன்னும் என்னென்னமோ சொல்றாங்க. இதெல்லாம் வந்து டுபாக்கூர் தாங்க, நம்மளும் அதான் சாப்பிட்டுட்டு வேற வழி இல்லை, சரிங்களா. ஆனா ஆயில்களில் சிறந்தது ஜெய்தூன் எண்ணெய், ஆலிவ் ஆயில் அப்படிம்பாங்க இங்கிலீஷ்ல, ஆலிவ் ஆயில், ஜெய்தூன் எண்ணெய், இது ரொம்ப சிறந்தது. அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க, பயன்படுத்தினாங்க, நோய் நொடி இல்லாம வாழ்ந்தாங்க. இப்ப நம்ம விதவிதமான எண்ணெய்களை சாப்பிட்றோம், எல்லாமே வந்து நமக்கு வர்றது எல்லாமே 3rd% தான், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் நமக்கு இல்லை. அதெல்லாம் எங்க போகுது, மக்காவுக்கு மதீனாவுக்கு, அரபு நாடு கல்ஃப் கண்ட்ரிக்கு தான் முதல்ல போகும். இங்க என்னென்ன ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இங்க வருதோ, இங்க விளையுதோ, அதெல்லாம் எங்க போகுது, மக்காவுக்கும் மதீனாவுக்கு தான் முதல்ல போய் சேரும். நமக்கு வரக்கூடிய அத்தனையுமே எல்லாமே செகண்ட் குவாலிட்டி தான். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி எந்த வீடு பரக்கத்தான வீடு சொன்னா, எந்த வீட்டுல விருந்தினர்களோடு சாப்பிடுறார்களோ அந்த வீடு தான் பரக்கத்தான உணவு தரக்கூடிய வீடு. அதே மாதிரி தாய் தந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுப்பார்களே, அப்பேற்பட்ட வீடும் சிறந்த வீடு. பிள்ளைகளுக்கு கல்வியை ஊட்டுவார்களே, அப்பேற்பட்ட அந்த இடமும் சிறந்த இடம். சிறந்த ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணுகின்ற மக்களுக்கு, அதாவது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்ற அந்த உஸ்தாத்மார்களும் சிறந்தவர்கள். அல்ஹம்துலில்லாஹ், இங்க நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா ஊர்லயும் பொதுவாக அந்தந்த இமாம்களை பொறுத்து சில மஹல்லாக்கள் அமையும். இந்த இமாம்களை பொறுத்து தான் என்ன ஆகும், ஒவ்வொரு ஏரியாக்களும் அமைகிறது இமாமை பொறுத்து தான் அந்த ஏரியா நல்லா அமையும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி அந்த இமாமுக்கு பின்னாடி வரக்கூடிய உஸ்தாத்மார்கள், அது பெண்களாக இருக்கலாம் அல்லது ஆண்களாக இருக்கலாம், யாரை வேணா இருக்கலாம். அப்ப இந்த மஜ்லிஸ் சிறப்பாக இருக்கும் காரணமா யார்தான் இருக்கிறா, ஒரு இமாமாக இருக்குவாங்க அல்லது ஒரு உஸ்தாத். பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகிறார்கள், பொம்பளை பிள்ளைகளுக்கும் ஆம்பளை பிள்ளைகளுக்கும் பாடம் நடத்துகின்ற இந்த உஸ்தாத்மார்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்களால அந்த இடம் சிறப்பாக அமையும். அப்ப இவங்களும் பரக்கத்தானவங்க. இவங்களை யாருங்க, பரக்கத்தானவங்க. இந்த மாதிரி பரக்கத்தை காணவங்க இருக்கிறதுனால தான் இந்த மஹல்லாவே பரக்கத்தாக அமையும். அல்லாஹ் கபூலாக்குவானாக, ஆமீன் சொல்லுங்க. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, நம்ம பார்க்கிறோம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா நிசா அன்-நபிய்ய லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா இன் தகைதுன்ன ஃபலா தஹதஅன பில் கௌல் ஃபயத்வம அல்லதி ஃபீ கல்பிஹி மரத் வகுல்ன கௌலன் மஅரூஃபா. அல்லாஹ் நபிமார்களுடைய மனைவியை பார்த்து சொல்றான்,
யாரை பார்த்து சொல்றான்? நபிமார்களுடைய மனைவிகளை பார்த்து சொல்லலாம். நபியுடைய மனைவிகளே, நபியுடைய மனைவிகளே. அல்லாஹ் ஒரு மனைவியை பார்த்து சொல்லல. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 11 மனைவிமார் இருந்தாங்க. எத்தனை மனைவிங்க? 11 மனைவிமார்கள் இருந்தாங்க. அதனால அல்லாஹ் சொல்றான், நபியுடைய மனைவிகளே நீங்க என்ன செய்யாதீங்க, வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. தேவையில்லாம வெளியே போய் எங்கேயும் போய் ஐயாமுல் ஜாஹிலியா சொல்லக்கூடிய அந்த காலங்கள்ல சுத்தின மாதிரி நீங்க என்ன செய்யாதீங்க, சுற்றாதீர்கள் வெளியில அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா என்ன செய்றான்? நபியுடைய மனைவிகளுக்கு அல்லாஹ் அப்படி சொல்லுகின்ற பொழுது நமக்கெல்லாம் ஏமாத்துற சகோதரர் யோசிச்சு பாருங்க. நபியுடைய மனைவிகளுக்கு அல்லாஹ் அப்பேற்பட்ட ஒரு பாடத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான் என்றால் நாம எங்க இருக்கிறோம்? ஏன் மனைவி எங்க இருக்கிறார்? நம்முடைய தாய்மார்கள் எங்க இருக்கிறார்கள்? நம்முடைய சகோதரிகள் எங்க இருக்கிறார்கள்? அதுக்கு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லல. அத்தியாவசியம் போய்தான் ஆகணும், போங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யுங்க, கணவரோட போங்க. கணவரோட என்ன செய்யுங்க, வெளியே போங்க. இல்ல அண்ணன் இருக்காரு, தம்பி இருக்காரு, சித்தப்பா இருக்காரு, பெரியப்பா இருக்கிறாரு, இப்படி யாராவது ஆள்களோட போங்க. ஏன்னு சொன்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் லேசான விஷயம் இல்லைங்க, லேசான விஷயம் இல்லை. அல்லாஹ் ஏன்னு சொன்னா பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா படைச்ச அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவங்கள மேலேருந்து கீழே தொப்புன்னு தூக்கிட்டு போட்டான். என்ன காரணம்? இப்லீஸோட பேச்சை கேட்டாங்க. இது உங்களுக்கு தெரியும். இப்லீஸோட பேச்சை கேட்டனால அல்லாஹ் என்ன செஞ்சான்? சொர்க்கத்திலேருந்து அவங்கள பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கீழே இறங்கி விட்டான். கீழே இறங்கி அழுதாங்க. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். எத்தனையோ ஆண்டுகள். ஏன் எதுக்கு அழுதாங்க? ஒன்று அல்லாஹ் சொர்க்கத்தில் இறக்கிட்டா, ஒன்று. இன்னொன்று மனித சஞ்சாரமே இல்லை. இப்போ நம்ம இத்தனை பேர் உட்காந்துருக்கோம் இந்த இடத்துல. தாய்மார்கள் உட்காந்துருக்காங்க, சகோதரர்கள் எல்லாம் பெரியவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. பாவம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இறக்கும் பொழுது யாருமே இல்லை. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு பக்கம் அனுப்பிச்சு விட்டான். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறங்கின இடம் ஒரு சில குறிப்புகளை சொல்றாங்க. ஸ்ரீலங்கா கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா பேருமே. நம்மளுடைய அண்டை நாடுதான். பாகிஸ்தான் எப்படியோ அப்போ மாதிரி சிலோன் சொல்லுவாங்க. அப்போ அந்த ஸ்ரீலங்காவில் இறங்கின அந்த காலடி தடம் இப்போ இருக்கு. அதைத்தான் என்ன செய்கிறாங்க மாற்று மத சகோதரர்கள், அல்லாஹ் அவங்களுக்கு விளக்கத்தை கொடுப்பானாக, அவங்க என்ன செய்கிறாங்க, அதை போய் வணங்குறாங்க. அது அவங்களுடைய ஐதீகம். ஆனால் அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டாலே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஹைட்டு எந்த அளவுக்குன்னு சொன்னால் 60 அடி நீளம் தானங்க. 60 அடி நீளம் அவர்கள். அல்லாஹ் அவங்கள இறக்குனான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அந்த மக்கா பக்கத்தில் ஜித்தா இருக்கு பாருங்க, துறைமுகம், அந்த பக்கம் அல்லாஹ் இறக்கி விட்டான். இவங்க 2 பேரும் அல்லாஹ் அக்பர் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சும்மா இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் இறக்குற காரணம் என்ன? அந்த இப்லீஸ் செஞ்ச வேலை. அதே மாதிரி தான் இப்போ நம்ம பஸ்ஸில் நம்ம பிள்ளைங்க தனியாக போனாலே கிண்டல் பண்ணுறதும் கேலி பண்ணுறதும் நடக்குதா இல்லையா? அதனால தான் சொல்கிறோம். அல்லாஹ் அதனால நபியுடைய மனைவிகளுக்கு இப்படி சொல்கிறான்னா அது யாருக்கு? முழு மனித சமுதாயத்துக்கும் சேர்த்து, குறிப்பாக முஃமின்கள் ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் இப்படி சொல்கிறேன், நீங்கள் தனியாக போகாதீங்க. இந்த ஆயத்தை 2 ஆயத்தில் இதை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறேன். அது கீழே ஒரு ஆயத்தை வக்கர்ன ஃபீ, அந்த ஆயத்து கீழே வருது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த நபிமார்களுடைய மனைவிக்கு இப்படி அல்லாஹ் உபதேசத்தை அல்லாஹ் செய்கிறான். செஞ்சுட்டு என்ன செய்கிறான்? இப்படியெல்லாம் அல்லாஹ் இப்படி இருங்க, இப்படி நடந்துக்குங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் தஹீரக்கும் தத்ஹீரா, உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காகத்தான் என்ன செய்கிறோம், இதெல்லாம் நம்ம செய்கிறோம் நல்லா சொல்கிறான். மற்ற பெண்களை போல நீங்கள் சாதாரணமான பெண்கள் அல்ல. நபிமாருடைய மனைவிகள் சாதாரணமான பெண்கள் அல்ல என்பதை அல்லாஹ் இங்கே புரிய வைக்கிறான். நீங்க நபியுடைய மனைவி, உங்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு, ஒரு கண்ணியம் இருக்கு. கண்ணியமான பெருவ சகோதரர்களே, அல்லாஹ் எவ்வளவு மதிப்பு கொடுக்குறான் பார்த்தீங்களா? ரொம்ப பேர் நினைக்கிறாங்க பெண்களை பிறந்தாலே நமக்கு செலவு தாண்டாண்டு. நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாக, அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல எண்ணங்களை கொடுப்பானாக. ஆமீன் சொல்லுங்க. பொம்பளை பிள்ளை பறக்கத்தா ஆம்பளை பிள்ளை பறக்கத்தா? நான் கேட்குறேன், சொல்லுங்க. பொம்பளை பிள்ளை பறக்கத்தா ஆம்பளை பிள்ளை பறக்கத்தா? பொம்பளை பிள்ளைதான் பறக்கத். ஏன்னு சொன்னா
வீடுகளில் மிக பரக்கத்தான யார் சொன்னா பெண்கள் தான் என்பதாக சொல்றாங்க. ஏன் சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யஹபு லிமை யஷா இனாசா. அல்லாஹ் சொல்றான் யஹபு லிமை யஷா இனாசா. அதாவது அல்லாஹ் ஒரு கணவன் மனைவி அல்லாஹ் நேசிக்க ஆரம்பிச்சான்னு சொன்னா அவங்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுப்பேன்? பொம்பளை பிள்ளை தான் கொடுப்பேன். பாரக்கல்லா எல்லாம் சொல்லுங்க. பாரக்கல்லா பாரக்கல்லா. எவ்வளவு பேர் பாக்கியவான்கள். இந்த பெண்கள் நமது கண்கள் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ரொம்ப பேர் வீட்டில் எங்க சொந்த இதுலலாம் இருக்கிறாங்க. ஒரு எங்க அதாவது சின்னத்தா ஹலை சாஹிப் அப்படின்னு சொல்லுவோம். ஹலை சாஹிப் சின்னத்தா, தமிழில் நம்ம சின்னத்தா தான் சொல்லுவோம். காலாமாவோட வீட்டுக்கார. நீங்கள் எப்படி சொல்லுவீங்க எனக்கு தெரியாது. சின்னத்தா தானா? இங்கே சின்னத்தா, ரைட்டு. நம்ம உருதுல தான் ஹலை சாப் சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கு முதல் பார்த்தீங்கன்னாக்கா 3 பொம்பளை பிள்ளை தான் பிறந்து தொடர்ந்து. 4வது ஹமல் ஆயிட்டாங்க, அதாவது பிரசவம் ஆகிறாங்க. அப்போ மாமியா என்ன செய்கிறாங்க? பொழுதன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தானா, பொழுதன்னைக்கும் பொம்பளை பிள்ளை தானா, இதாவது ஆம்பளை பிள்ளையா பிறக்கட்டுமே அப்படின்னு நினைச்சாங்க. அல்லாஹ் பாருங்க, அல்லாஹ் மிகப்பெரியவன். அது பொம்பளை பிள்ளையும் ஒன்று பிறந்துச்சு, ஆம்பளை பிள்ளையும் ஒன்று பிறந்துச்சு. அப்பையும் பரக்கத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க பெண்களை பத்தி உயர்வா சொன்னீங்களே, ரொம்ப மதிப்பு கொடுக்கிறீங்களே, எனக்கு 2 பெண் குழந்தை தான் இருக்கு, எனக்கு 2 பெண் குழந்தை தான் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யாரு வீட்டில 3 பொம்பளை புள்ள இருக்குதோ அவருக்கு சொர்க்க வாஜிபா போச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அப்ப பெண்கள் நமது கண்கள் என்பது லேசான விஷயமா? நம்ம நினைக்கிறோம் பொம்பளை புள்ள பிறந்தா செலவுன்னு. இல்லைங்க, பொம்பளை புள்ள பிறந்தாலும் நமக்கு வரவே. ஆம்பளை பையன் பிறக்கிறான், பிறந்த கொஞ்ச நாள் வளர்ந்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல் பேச்சை கேட்குறாங்கிறீங்க. பைக் எடுத்து போகாதனா அப்பதான் வேணுண்டே செய்வான். அங்கே போகாதனா அங்கே தான் போவான். லைலத்துல் கத்ர் அன்னைக்கு எங்கள் ஊரில் இப்போ கொஞ்சம் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாற்றங்கள்லாம் மாறிட்டு இருக்கு. என்னன்னு சொன்னால், வருடம் நான் திண்டுக்கல், சொந்த ஊர் எனக்கு திண்டுக்கல் பக்கத்தில் குள்ளனம்பட்டி என்ற கிராமம். அது டவுன் சிட்டி தான், ஆனால் பேருக்கு அப்படி சொல்கிறது. அப்போ அங்கே தான் என் மகளா, சொந்த மகள், அங்கே தான் நம்ம தொழு வச்சுட்டோம் 9 வருஷம். அப்போ அந்த பேகம்பூரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக அந்த பசங்க, வாலிப பசங்க, அதில் டீனேஜ் பசங்க அட்டூழியை தாங்க முடியல. நம்ம பசங்க தாங்க, மூமினான இந்த தாய்மார்களோட வயிற்றிலே பிறந்த அந்த ஆண் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க சொன்னா, லைலத்துல் கத்ர் அன்னைக்கு பயான கேட்கறது இல்லை, தொழுகிறது இல்லை, பைக்கில் ரேஸ். சரி, சந்தோஷம்தான், நீ உன் வயசுல ஆடுற, சரி ஆடிக்க, ஆனா நாங்க வேணான்னு சொல்லலை. அதே சமயத்தில் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ல. அங்கேருந்து திண்டுக்கல்லேருந்து என் ஏரியா தாண்டி தான் சிறுமலைன்ற ஒரு ஏரியா இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. பலாப்பழம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஜர்த்து கேள்வி சாப்பிட்டீங்களா? பலாப்பழம் இன்ஷால்லா கூடி விரைவில் சாப்பிடுவீங்க. ஆமீன் சொல்லுங்க. எல்லாருக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட் அந்த சிறுமலை பழம். சரி, அப்ப இந்த சிறுமலைக்கு என்ன செய்றாங்க சொன்னா, இங்கேருந்து பசங்க போட்டுக்கொண்டு என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்னென்ன சொல்லியிருக்காங்க, மக்களுக்கு இடையூறு அளிக்காதீர்கள். நம்ம பையன் அப்பதான் வேணுண்டே இடையூறு கொடுக்குறான், பயங்கர வேகமா போறான் ரோட்ல. போய் என்ன செய்யறான், அந்த மலைக்கு போயிட்டு வரேன்ற பேர்ல ஆக்சிடென்ட் ஆகி ஒரு சில பசங்களாம் மௌத்தாய் போயிட்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வாழுகிற வயசு அது. தாய்மார்களே, என் அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்க பொம்பளை பிள்ளையே கேளுங்க இனிமே துவால. ஏன்னா அல்லாவே சொல்லிட்டான், யஹபு லிமை யஷா இனாசா. பொம்பளை பிள்ளை யார் வீட்டுக்கு பிறகுதோ அந்த வீடு தான் சிறந்த வீடுனா. எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுமோ அந்த வீடு சிறந்த வீடுன்னு சொன்ன ரசூலுல்லாஹ். அதே மாதிரி எந்த வீட்டில் சூரா பக்கரா ஓதப்படுமோ அந்த வீடு சிறந்த வீடு. சூரா பக்கரா ஏறத்தாழ குர்ஆன்ல ஒரு 2.5 ஜூஸ் இருக்குங்க. இல்லை 2.5 ஜூஸ் தான், மூளைகள் இல்லை, அஜத்தை கேட்டுக்குங்க. அப்படி அதனால அப்படி தெரியுது, ஆனால் 2.5 ஜூஸ் தான் கலக்கு. சரி, அப்ப பரக்கத்தானவங்க யாரு? இந்த தாய்மார்கள் தான். இங்க வந்திருக்காங்க பாருங்க, இவங்க தாங்க உண்மையிலே இவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க. நாமெல்லாம் அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஏதோ பிறந்துட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல. ஆனா ரொம்ப கொடுத்து வச்ச சீதேவிகள் யாருன்னா நம்ம தாய்மார்கள் வந்திருக்காங்க பாருங்க, நம்ம பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள், இவங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க, ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அப்ப அல்லாஹு தாலா
குர்ஆன்ல இதெல்லாம் சொல்றானா எதுக்கு சொல்றான்? சும்மா சொல்லலை. இன்னைக்கு அதே மாதிரி நம்ம அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அது மூமின்கள் எல்லாத்துக்கும் தான். அது இப்படி செய்யாதீங்க, இப்படி பேசாதீங்க. அல்லாஹ் ஏன் சொல்றான்? இப்போ ஒரு வீட்டுக்கு நான் வர்றேன், உதாரணத்துக்கு நம்ம தாய்மார்கள் இங்கே வீட்டுக்கு வர்றேன், வந்து கதவை தட்டுறேன், யார் அது அப்படின்னு தான் இவங்க கேட்கணும். ஃபலா தஹ்லஅன பில் கவுல், நீங்க குழஞ்சி பேசாதீங்க அப்படின்னு. யாருங்க, யாரு நீங்க, இப்படி பேசினா எப்படி இருக்கும்? யார் அது இப்படி பேசினா எப்படி இருக்கும்? அப்படியே பாய் சொல்லாங்க. பாய் உங்க பேரு? பக்கீர் பாய். ரொம்ப அழகா சொல்றாங்க. பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு அருமையான கம்பெனிங்க. நம்ம பயான் பேசிருக்கும் போது இடையில யாராவது நமக்கு சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிரும், ஜோஷ் வந்துடும். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலா இதெல்லாம் சொல்றானா சும்மா சொல்லல அல்லாஹ். ஏன்னா இதனால தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், நீங்க குழஞ்சு பேசுறீங்கன்னு சொன்னா, குழஞ்சு பதில் கொடுத்தீங்கன்னு சொன்னா, என் வீட்டுக்காரி வெளியே போயிருக்காருங்க இப்படி சொல்லாதீங்க தயவு செய்து. என் வீட்டுக்காரர் வெளியே போயிருக்காரு எப்படி சொல்லி பாருங்க. அவன் வந்தவன் துண்டை காணா துணியை காணா ஓடியே போயிருவேன். பாருங்க, இப்ப தாய்மார்கள் சிரிப்பை பார்த்தீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய பேச்சு மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது என்னுடைய நியத்து ஒன்று. இன்னொன்று, அதுக்கப்புறம் பேசும்போது சில பேருக்கு அழுக வரும், அது வேற ரெண்டாவது விஷயம். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, லேசான வார்த்தை இல்லை. அப்ப இதைத்தான் என்ன செய்யறாங்க நம்ம மதரசாக்கள்ல, அதே நம்ம எல்லா இடங்கள்லையும் அனைத்து மதரசாக்கள்லையும் பொம்பளை பெண்கள் மதரசா வைக்கிற காரணமே இதுதான். அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய மஸ்ஜிதே மதாரியா இந்த அளவுக்கு முன்னேறிக்கு காரணம் நம்ம இமாம் உங்களை சொல்லலாம். இதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இதற்கு உறுதுணை இருக்கக்கூடிய உஸ்தாத்மையும் சொல்லலாம். ஆலிமா அவர்களுக்கு அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் அவர்கள் குடும்பத்தை விசாலமாக்கி வைப்பானாக. அவர்களுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பானாக. அவர்களுக்கு குடும்பத்துக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுள நிறைந்த சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. வளமான வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பானாக. அப்ப லேசானவங்க இல்லைங்க அவங்கெல்லாம். அதுக்காக எவ்வளவு பாடுபடுறாங்க தெரியுமா? அது இன்னைக்கு மார்சா பிள்ளைகளெல்லாம் சமாளிக்க ரொம்ப பெரிய விஷயங்க. நானே மார்சால ஓதும் போது எல்லாம் மண்ணி கேட்டேன், எல்லாம் செஞ்சுட்டு வர்றதையா செவ்வறு எரி குச்சிலாம் போயிட்டு வருவாங்க இல்லையா, சினிமா போயிட்டு வர்றது, அதெல்லாம் நடந்திருக்கு. நம்ம காலையில் நடந்திருக்கு. அதுக்குன்னு அசத் மாதிரி எல்லா பேருமே அப்படியே அவுளியாவா ஆயிர போறது இல்லை. அது காலங்கள் போக போக சில பேர் என்ன ஆயிடுவாங்க, அவுளியாக்கெல்லாம் மாறிடுவாங்க. நம்ம ஜாத்தை நான் சொல்லலைங்க, என்னத்தான் சொல்றேன். நீங்க அவரை யாரும் பார்க்காதீங்க, அவரை யாரும் பார்க்காதீங்க, என்னைய மட்டும் பாருங்க. என்னடா அஜர் தெளிவா சொல்றாரு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. பாருங்க, சுப்ஹானல்லாஹ். பக்கீர் பாய் இதுக்காண்டே எனக்கு வேணும். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இன்னைக்கு வாட்ஸ்அப்லையும் இன்னைக்கு இந்த நம்ம பெண்கள் சில பேர் தவறு இந்த மாதிரி பேசுறதுனால, அறியாம பேசுறதுனால அந்நிய ஆண்களுடைய தொடர்பு ஏற்பட்டு அந்த காலத்துல எந்த ஒரு முகாந்திரம் இல்லாம இருந்துச்சுங்க. அப்ப போன் எல்லாம் அதிகமா இருக்காது இல்லைங்களா? அது ட்ரங்கால் போனை நீங்க கேள்விப்பட்டீங்களா? ட்ரங்கால் போனு, ஒரு போன் வருதுன்னு இந்த போன் வந்திருக்குன்னு சொல்லி அதை என்னமோ ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுப்பாங்க, ட்ரங்கால் போனும்பாங்க. அந்த மாதிரி அந்த காலத்துல நம்ம ஆஜியாரோட காலத்துல உங்க காலத்துல அப்படிதான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுக்கு கொஞ்சம் அந்த ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் அது என்னது, அந்த சவுத்தில் வைப்பாங்க லேண்ட் லைன், அது அங்கே தான் இருக்கும், அந்த இடத்துல தான் இருக்குது, அதனால லேண்ட் லைன் இல்லையா, இப்படி இருந்துச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு, செல்ஃபோனாக வந்துச்சு. என்ன வந்துச்சுங்க? செல்ஃபோனாக வந்துச்சு. அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் மன்னிக்கணும். யார் யார் சம்பந்தம் இல்லையோ அவர்கள் அத்தனை சம்பந்தப்படுத்துகிற அந்த செல்போன் வந்த சீரழிவு, பேரழிவு நம்முடைய பெண்களை தாக்கி விட்டது. எதுக்கு இதை இவ்வளோ நான் ஆவேசமா சொல்றேன் தெரியுமா? எத்தனையோ பெண்கள், நம்ம பெண்கள் தடம் மாறி போய் கொண்டு இருக்கிறார்கள். நமக்கு தெரிந்த ஒரு ஊர்ல, இங்கதான் பக்கத்துலதே, அந்த ஊர் பேரை கேட்காதுங்க, ஆனாலும் சொல்ல மாட்டேன். சரி, அந்த ஊர்ல ஒரு பெண்ணு, நம்ம பெண்ணு தான், நல்லா ஓதி படிச்ச என்ன செய்யறது, சைத்தான் யாரை விட்டான், பக்கத்து வீட்டுல பழகுனாங்க. அது கைரகம், மாற்ற மதத்துடையது. பக்கத்து வீட்டுல நம்ம அன்பா இருக்க வேண்டியதுதான், ஆனா பெண்கள் அன்பாக இருக்கக்கூடாது. ஆண்கள் ஏதோ ஆண்களுக்குள்ள பேசுங்க, அதோட ரைட், ஓகே. அப்ப இந்த பையனுக்கும் இந்த பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு நாளை விட என்னாச்சு, அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி அவன் முஸ்லீம் ஆகல, இந்த பையன் முஸ்லீம் ஆகல, 2 பிள்ளைங்க பிறந்துட்டாங்க. இதுக்கிடையில கொடுமையோ கொடுமை, டெய்லி போட்டு அடிக்கிறான், தண்ணி அடிச்சுட்டு அடிக்கிறான். நம்ம பிள்ளைகளை போட்டு அடிக்கிறாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க.
அந்த அந்த அம்மா பார்த்துச்சு. ஒரு நாள் வாங்கலாங்க. எங்க ரசூலா சொல்லியிருக்காங்க, பெண்கள் மென்மையானவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம பிள்ளைங்க வழி தவறி போய் ஏதோ ஒரு அந்த அது என்னமோ சொல்லுவாங்க இங்கிலீஷில் வார்த்தை, அது அதில் போய் விழுந்துடுறாங்க. விழுந்து என்ன ஆயிடுறாங்க, மெஸ்மரிசமாய் போய் விழுந்து கடைசியில் பார்த்தா நல்லா இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஆனால் நாசமாக போகிறாங்க நம்ம பிள்ளைங்க. அதில் அந்த பொம்பளை வந்து அந்த பெண்ணு வந்து அந்த அவனை விட்டு விலகி வந்துடுச்சு. அது வீட்டுக்கு வந்தா இந்த பெற்றவங்க ஏற்றுக்கணுமா இல்லையா? அவங்களும் ஏற்றுக்கல. அந்த பெற்றவங்களும் உடனே நான் பிள்ளையாவும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை. இந்த 2 பிள்ளைகள் என்ன பாவம் செஞ்சிச்சு? பிறக்கின்ற அத்தனை குழந்தைகளும் அது முஸ்லீமாகத்தான் பிறக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா இல்லையா? அப்போ அந்த பிள்ளைங்களும் பட்னியாக கிடக்குறாங்க. சரி, என்னத்தை கொடுக்குறாங்க வைக்கிறாங்க. ஆனால் இந்த தாய் என்ன செய்யறதில்ல, அந்த பிள்ளைகளையும் தொடுறதில்ல. அந்த பெண்ணு சொல்லிச்சு, அம்மா பிள்ளை தானம்மா, பிள்ளையை தொடுமான்னு சொல்லிச்சு. அந்த தாயிட்ட பார்த்து சொல்லிச்சு. நம்மா சொல்லுது, ஏம்மா இது என் பிள்ளை தானம்மா, இது உனக்கு பிறந்த பிள்ளையா இருந்தாலும் அது காபிருக்கு பெற்ற பிள்ளை, அதனால நான் தொட மாட்டேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். என் அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த குடும்பமே சின்ன பின்னமா போச்சு. இதற்காக ஜமாத்தார்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த அம்மாவை ஆசுவாசப்படுத்தி பார்த்தாங்க. ஆனா அந்த அம்மா ஆசுவாசப்படுத்தல, படுத்த முடியல. ஜமாத்தார்களே சேர்ந்து என்ன செஞ்சாங்க, பண்ணி எவ்வளவு பண்ணி பார்த்தாங்க, ஆனா முடியல. அப்ப எதனால இது நடக்குது? அந்த செல்போன் வந்த வேணா. நம்ம அதுக்கு தான் யார் யார்கிட்ட பேச நல்லா சொன்னா பார்த்தீங்களா? கணவன்கிட்ட பேசுறீங்களா, கணவன்கிட்ட பேசிக்கிங்க. உங்க அண்ணன்கிட்ட பேசிக்கிங்க, உங்க தம்பிகிட்ட பேசிக்கிங்க. அதேமாரி உங்க சின்னத்தா பெரியத்தா பேசுங்க, பெரியம்மா சின்னம்மா பேசுங்க, லேடி சம்மந்தப்பட்ட பேசுங்க. ஜென்ஸா இருக்கிறேன் அதுக்குன்னு என் மச்சானா இருந்தாலும் சரி, நான் பேசுற லிமிட்டா தான் வச்சுக்கணும். தாய்மார்களே, என் அன்பு சகோதரிகளே, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். உங்க தாய்மா உங்க மாமா மகன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் லிமிட் இருக்கு. அல்லாஹ் உங்களுக்கு இப்படிதான் விதிச்சு வச்சிருக்கிறேன். அதனால அந்த அந்த கோட்டுக்கு மேல நம்ம போகக்கூடாது, அந்த கோட்டு கீழே தான் நிக்கணும். அப்ப இந்த செல்போன்களால் சீரழிகின்ற இந்த சூழ்நிலை மிக மிக அதிகமாயிருச்சு. அல்லாஹ் அப்பேற்பட்ட கூட்டத்தை விட்டு அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக, உங்களுடைய குடும்பத்தாரை என்னுடைய குடும்பத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தாங்க. பாருங்க, இன்னைக்கு நம்ம தாய்மார்கள் அதாவது அந்த அது என்ன சொல்றாங்க, பிரசவமாக அந்த நேரத்தில் 8ஆம் மாதம் 9ஆம் மாதம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நானும் பார்த்துருக்கேங்க. சின்ன வயசில் எனக்கு அப்பெல்லாம் தெரியல. இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எங்கள் அக்காவுக்கு பிரசவம் இப்போ நேராக உட்காந்து பார்க்கும்பொழுது தான் ஒரு பிரசவ வேதனை இப்படி தான் இருக்குமா அப்போ தான் விளங்குச்சு. ஒரு பெண்ணுடைய வேதனை இருக்க சுப்ஹானல்லாஹ், அதுதாங்க. அதுக்கு தான் சொல்கிறாங்க பிரசவம். சவம்னா என்ன? மையத்து. அது பிரசவம்னா என்னத்தான்? பிறந்துட்டா ஓகே, இல்லாட்டா சவம். அதான் பிரசவம். அல்லாஹ் தஆலா எல்லா பெண்களுக்கும் சிறந்த சாலிஹான குழந்தை எல்லாம் கொடுப்பானாக. நல்ல ஒரு என்ன சொல்றது, சாலிஹான ஒரு மருமகளுக்கு அல்லாஹ் கொடுப்பானாக. நல்ல மாமியார்களை அல்லாஹ் கொடுப்பானாக. சரி, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க தன்னுடைய தாயாரோட வயித்துல இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஆமீனாமா சொல்றாங்க, என் பிள்ளை பிறந்த நேரத்துல எனக்கு எந்த விதமான சிரமமும் தெரியல. என் பிள்ளை பிறந்த நேரம் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வயிற்றுல இருக்கும் பொழுது 9ஆம் மாசம் எந்த சிரமம் இல்லாம இருக்கிறேன். எனக்கு சிரமம் என்ன தெரியல, வேதனை என்ன தெரியல. அவங்க வெளி வந்த அந்த நேரம் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, எல்லா பேரும் கேட்டாக்க போறோம். வெளி வந்த நேரம் சஜ்தா செஞ்ச நிலையிலே வந்தாங்க. சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. என் அன்பு தாய்மார்களே, அப்பேற்பட்ட குழந்தைகள் பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பானாங்க. அது மட்டுமல்ல, தொப்புள் கொடி அறுந்த நிலையிலே வெளியே வந்தார்கள். நம்மளாம் தொப்புள் கொடியோட வெளியே வந்தா கட் பண்ணுவாங்க, அதான எல்லாத்துக்கும் நமக்கு நடக்குது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க பிறந்து வெளியே வர்றாங்க. சுப்ஹானல்லாஹ், தொப்புள் கொடி அறுந்த நிலையிலே வெளியே வருகிறார்கள். அது வெளியே வந்து மட்டுமல்ல, நல்லா கேட்டுக்கங்க, வெளியே வந்து என்ன சார், இந்த இடது கை ஹதீஸ்ல ரொம்ப தெளிவா போட்டிருக்காங்க. இந்த இடது கை இப்படி சாச்சி, வலது கை அப்படி தூக்கி, இந்த விரல் அப்படி மேல காட்டுறாங்க. அப்படியே ஜோதியா சொல்லிக்குதுங்க.
சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. ஏன்னா லேசான விஷயமா இது? சுப்ஹானல்லாஹ். அப்பேற்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் இந்த பெண்கள் அல்லாஹ் கொடுப்பானாங்க. இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய தாய்மார்கள், என்னுடைய சகோதரிகளுக்கும் அப்பேற்பட்ட சிறந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாங்க. யோசிச்சு பாருங்க, இப்படிலாம் நடக்குமா? அப்படி நடக்காட்டியும் பரவாயில்ல, நமக்கு குழந்தை சுகப்பிரசவமா பிறக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஆமீன் சொல்லுங்க. அல்லாஹ் அப்பேற்பட்ட பாக்கிய சுகமான பிரசவத்தை அல்லாஹ் இந்த ஊர் மக்களுக்கு அல்லாஹ் கொடுப்பானாக. இங்க யார் யாரெல்லாம் இதை கேட்கிறார்களோ, மாற்று மத சகோதரர்களாக இருந்தது சகோதரி, அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பானாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க இந்த மாதிரி நேரத்தை வெளியே வந்தா இப்படி இருக்கும். யோசிச்சு பாருங்க. வந்து கொஞ்ச நாள் அல்ஹம்துலில்லாஹ் வளர்றாங்க. 6 பிறந்து கொஞ்ச காலத்துல அவங்க தந்தை மௌத். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தந்தை மௌத் ஆயிட்டாங்க. மௌத்தாகி கொஞ்ச நாள் ஆமீனாமா வளர்க்குறாங்க. ஆமீனாமா அப்படியே என்ன செய்கிறாங்க, 6 வயசு ஆக போகுது. சரி கூட்டு போகிறாங்க. எங்கே? வாப்பா மகனே நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி மதீனாவுக்கு கூட்டிட்டு போகிறாங்க. சொந்தக்காரங்களாம் பார்த்துட்டு வரலாம். நம்ம போகிறோமா இல்லையா லீவுகளில்? நம்ம லீவ் விட்டா 2 மாதம் லீவ் பிள்ளைகள் விடும்போது என்ன செய்வோம், அண்ணன் வீட்டுக்கு போவான், பாட்டி வீட்டுக்கு போவாங்களா இல்லையா? அதே மாதிரி ஆமீனாமா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கூட்டுட்டு போகிறாங்க. போயிட்டு 1 மாதம் கழிச்சு ரிட்டர்ன் வர்றாங்க. திருப்பி மக்காவுக்கு வர்றாங்க. வருகின்ற அந்த வழியில அபுவா என்று சொல்லக்கூடிய அந்த இடம் ஏறத்தாழ மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நடு சென்றுன்னு வைங்களேன். அங்கேருந்து இன்னொரு 2 இரவு நடந்து வந்தாங்கன்னா மக்காவுக்கு வந்துடுவாங்க. அந்த நேரத்தில் ஆமீனாமாவுக்கு யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் ஆமீனாமாவுக்கு சக்கராத்துடைய நேரம் வந்துருச்சு. அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே தெரியாது. சக்கராத்துனா என்ன, இந்த 6 வயசு பிள்ளைகளுக்கு என்னங்க தெரியும்? அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு அதிகம். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். பார்த்தாங்க ஆமீனாமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களோட மடியில் அப்படியே படுத்துட்டாங்க. பார்க்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா அம்மா என்னம்மா ஆச்சு? நமக்கு அழுக வருமா இல்லையா? நம்ம அம்மா நம்மளை விட்டா போட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு என் கல்யாணம் ஆகி எங்கள் அம்மா மூத்தாகும்போதே எங்கள் அழுக வந்துச்சு. எங்கள் வீட்டில் அண்ணன் இருக்காங்க, அக்கா இருக்கிறாங்க. எங்கள் அம்மா வந்து பேரம்பேத்தி எடுத்தாலும் கூட அந்த பிரிவு கூட இன்னும் சில நேரம் என்னை அழுக வரும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 6 வயசுல இருக்கின்ற அந்த நேரத்தில் ஆமீனாமா ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் படுத்துட்டாங்க. அம்மா பார்க்குறாங்க. அம்மா என்னம்மா செய்யுது உனக்கு? மகனே மகனே நீ ஒன்றும் கவலைப்படாத, ஒண்ணுமே கவலைப்படாத. இன்ன லிகுல்லி ஹய்யின் வ மையித். இந்த உலகத்துல பிறகு அத்தனையுமே மையித்தாக கூடியதான். எல்லா பேரும் மௌத்தாக போறதுதான். யாருமே உயிரோடு இருக்க போறதில்லை. அதனால நீ கவலைப்படாத மகனே, நீ கவலைப்படாதப்பா. ஆசுவாசப்படுத்துறாங்க. மடியில படுத்திருக்காங்க ஆமீனாம்மா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்துல உம்மு ஐமன் என்ன செய்றாங்க, அவங்க ரசூலாவை தேத்துறாங்க. அழுகாதப்பா அழுகாதப்பா அப்படின்ட்டு. ஆனா ரசூலாவுக்கு முடியல. என்ன நடக்குது தெரியலையே. சக்கராத்துல என்ன, அந்த வேதனைனா என்ன ரசூலுல்லாவுக்கு தெரியல. கடைசியில் அந்த அம்மா சொன்னாங்க, யாரு ஆமீனாம்மா சொன்னாங்க, மகனே நீ கவலைப்படாத, நீ தைரியமா இரு. ஒரு காலம் வரும், அந்த காலத்துல இன்ஷா அல்லாஹ் இந்த உலகம் உன்னுடைய பெயரை போற்றும். அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர். சுப்ஹான் அல்லாஹ் சுப்ஹான். தாயோட வார்த்தையை பார்த்தீங்களா? என் அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, அப்ப எவ்வளவு பெரிய வார்த்தை. சரி, அந்த நேரத்தில் ரூஹு போயிடுச்சு. ரூஹு போனவங்க ரசூலுல்லாஹ் தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறாங்க. யாருக்குமே இருக்கும் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் 6 வயசுல மௌத்தாகிறாங்க. தேம்பி தேம்பி அழுகுறாங்க. எப்படி அடக்கம் செய்யலும் கூட தெரியாதுங்க. அந்த நேரத்தில் அடக்கம் செய்யறாங்க. அங்களுக்குள்ள யாரோட உதவி? உம்மு ஐமன் சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி கூட இருக்கிறாங்க. அந்த பெண்மனுடைய உதவியோட என்ன செய்றாங்க, தாயை அடக்குறாங்க. அடக்கிட்டு அப்படியே ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அந்த அம்மா உம்மு ஐமன் சொல்லுவாங்க, அம்மா மகனே வாப்பா நம்ம போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர மறுக்கிறாங்க. அந்த கபரை விட்டு போக மறுக்கிறாங்க. அப்ப ஒருவேளையை தேத்தி கூட்டு போறாங்க. கூட்டு போய் கொஞ்ச தூரம் தான் ஆச்சு. திருப்பி கையை உதறிட்டு அம்மா சொல்ல அந்த கபரில் வந்து படுத்துக்கிட்டாங்க. கபரில் வந்து அப்படியே படுத்துக்கிட்டாங்க. அம்மா நீங்களாம் எனக்கு எவ்வளவு எனக்கு இஷ்டம், எனக்கு நீங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன்? உங்களோட உதவி எனக்கு எவ்வளவு தேவை சொல்லி சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க. என் அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, யோசிச்சு பாருங்க. நாம நினைக்கிற இந்த கஷ்டம் இது கஷ்டமே அல்ல.
நம்ம நினைக்கிறோம் வியாபாரம் ஆகல, ஐயோ அல்லாஹ் சோதிக்கிறான். இல்ல, நம்முடைய வியாபாரத்தை செக் ஏதோ பாஸ் ஆயிடுச்சு, ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சு, ஐயோ எனக்கு 2 லட்சம் போச்சு, 10 லட்சம் போச்சு, நாம கவலைப்படுறோம். சகோதரர்களே, அது கவலை அல்ல, அது சோதனை அல்ல. யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு 6 வயசுல இப்படி இருந்தா எந்த மகனுக்கு எப்படி இருக்கும் அந்த நிலை? ஒரு வழி அப்புறம் என்ன செய்றாங்க, போறாங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. போய் யார்கிட்ட விடலாம தான் கிடையாது, அபூ தாலிப் அவங்களோட பாட்டனார்ட்ட போய் ஒப்படைக்கிறாங்க, சச்சாட்ட ஒப்படைக்கிறாங்க. அவங்க வளர்த்து ஆளாக்குறாங்க. ஆளாக்கி கொஞ்ச நாள் என்ன செய்றாங்க, மதீனாவுக்கு போயிடுறாங்க. மதீனாவுக்கு போய் திரும்பி வர்றாங்க, ஹஜ்ஜுக்காக வர்றாங்க. எதுக்காண்டி வர்றாங்க? ஹஜ்ஜுக்காண்டி வந்தாங்க. அந்த நேரத்தில் ஹஜ்ஜுக்காண்டி வர நேரத்தில் எல்லா சஹாபாக்களும் அங்கங்கே இருக்க வச்சு மக்கா போறதுக்கு வேற வழிகள்லாம் இருக்கு. ஆனாலும் கூட அந்த தாய் அடக்கின அந்த இடத்தின் வழியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் செய்கிறாங்க. போய் என்ன செய்கிறாங்க, அந்த கபரில் உட்காந்து மண்டி போட்டு உட்காந்து, அம்மா அம்மா நீங்கள் இருந்தீங்கன்னா யா முஹம்மத் அப்படின்னு கூப்பிட்டாலும் ஓடி வருவேன். நீங்க அப்படி கூப்பிட்டாலும் ஓடி வருவேன். நான் தொழுதுட்டு இருக்கேன், யா முஹம்மது கூப்பிட்டா அந்த தொழுகையை விட்டுட்டு கூட ஓடி வருவேன். என் அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, என் அன்பு செல்வங்களே, தாய்மார்களை மதியுங்க. தாய் இல்ல நீங்க இல்ல, தந்தைகளை மதிப்பு கொடுங்க. தந்தை இல்ல நீங்களும் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, எவ்வளவு பெரிய நபி ஆயிட்டாங்க. போய் நபித்துவம், நபி பட்டத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். இதெல்லாம் கொடுத்து கூட ஆனா நபி யார மறக்கல, தாயை மறக்கல. அதனால நம்ம தாயை மறக்கலாமா? மறக்க கூடாது. யாரையோட தாயோட கபர் இருக்கோ அவங்க போய் என்ன செய்யுங்க, சலாம் சொல்லுங்க. முடிஞ்சா உங்களுக்கு யாசின் சூரா தெரிஞ்ச யாசின் சூரா ஓதுங்க. இல்ல எனக்கு அலம் சூரா குலூலா சூரா மட்டும் நான் தெரியும், அல்ஹம்துலில்லாஹ் அதை ஓதி ஹதியா செய்யுங்க. அல்லாஹ் நான் என் தாய்க்கு அலம் சூராவும் குலூலா சூரா ஓதி நான் ஹதியா பண்றேன், என் தாயோட கபரை விசாலமாக்கி அல்லாஹ் கேட்கலாமா? இன்ஷா அல்லாஹ். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் பக்கம் போனா என்ன செய்வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், கபர் வாசிகளே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். இன்னைக்கு ரொம்ப பேர் சொல்றாங்க, மையத்தாச்சுன்னா அவ்வளவுதான், என்ன கிடக்குது, ஒண்ணுமே கிடையாது, கழுதை தூக்கி போடுங்கிறான். அஸ்தோஃபிருல்லாஹ், விளங்காதவர்கள் இவர்கள், விதண்டாவாதமும் செய்பவர்கள். அல்லாஹ் அவர்களை மன்னிப்பானாக, அல்லாஹ் அவருக்கு நல்ல புத்திகளை கொடுப்பானாக. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயை மறக்கல. இன்னைக்கு நம்ம பெரிய பிள்ளை, நம்ம பிள்ளைங்களா பெரிய ஆள் ஆயிட்டாங்க, இங்கிலீஷ் நல்லா படிச்சுட்டாரு, எம்ஏ எம்ஃபிலாம் படிச்சுட்டாரு, ஏன்னா கனடாக்கு போயிட்டாரு, அமெரிக்கா போயிட்டாரு, தாய்கிட்ட பேச நேரம் இல்லை. தாய் இங்க அழுகிறா, மகனே ஏட்டா 2 வார்த்தை பேசுப்பா, எனக்கு நேரம் இல்லை. உன்னை பெற்று உன்னை ஆளாக்கி உன்னை சீராட்டி பால் ஊட்டி இவ்வளவு செஞ்ச அந்த தாய்க்கு நாம செய்கிற நன்றியாது? அப்ப பெண்கள் நமது கண்கள் சாதாரண விஷயமா இது? யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு சிறப்பு பெண்களை பத்தி சொல்லி இருக்கிறான். சகோதரர்களே, அதனால நம்ம தாய்மார்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கண்டிப்பாக கொடுத்தே ஆகும். அவங்க நம்மளை கூப்பிட்டா ஓடி போகணும். எங்க வீட்டை விட்டு இல்லைங்க, நீங்க பாட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க. தாய் கூப்பிட்றாங்க, நீங்க பள்ளியில் இருக்கீங்க, அம்மா உங்களை கூப்பிட்றாங்க, மகனே இந்த வர மாதிரி உடனே ஓடிப்புது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஈர கொலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்னுடைய ஈரத்துண்டுன்னு சொன்னாங்க. என்னுடைய ஈரத்துண்டு என்பதா சொன்னாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதத்து நிசாய் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்தின் தலைவி என்பதாக சொன்னாங்க. நமக்கு எல்லாம் தெரியும் அந்த தலைவி எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க தெரியுமா? எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், இருந்தாலும் ஞாபகப்படுத்துறதானே. அப்ப அவங்களுடைய கடைசி நேரம், சக்கராத்தோட நேரம் அவங்களுக்கு. அந்த நேரத்தில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க வீட்டுக்கு பக்கம் வர்றாங்க. வீட்டுக்கு வந்தா பார்க்குறாங்க, வீட்டில் ஒரு சுடுதண்ணி இங்கே ஆகிட்டு இருக்கு, துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்கு. இங்கே ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு காய்ச்சல் அதிகமாயிருச்சு. என்ன அதிகமாயிருச்சு? காய்ச்சல் அதிகமாயிருச்சு, ரொம்ப அதிகம், உஷ்ணம் ஏறிட்டே இருக்கு. அப்போ அலி ரலியல்லாஹு பார்த்தோன்னே ஃபாத்திமா தேம்பி அழுக ஆரம்பிச்சாங்க. இன்னும் அலி ரலியல்லாஹு கேட்குறாங்க, என்ன இன்னைக்கு வித்தியாசமா இருக்கு? எப்பவுமே நான் தொழுது வருவேன், வீட்டுக்கு வருவேன், ஆனா அந்த காட்சி வேற, இன்னைக்கு பார்க்கக்கூடிய காட்சி வேறையா இருக்கு. ஃபாத்திமா என்ன சொல்லு ஃபாத்திமா சொல்லி கேட்டாங்க.
கேட்டவுடனே இன்னும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு ரொம்ப இன்னும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்து அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு அவங்களால முடியல. ஏமா அழுகிற பாத்திமா, அல்லாஹ்வுக்காண்டி சொல்லு, என்ன காரணம், ஏன் அழுகிற என்பதா கேட்கின்ற நேரத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் என்னத்தை சொல்ல, நேத்து இரவுல கனவுல எங்க வாப்பா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல பார்த்தேன். அவங்கள கனவுல நான் பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, எதையோ தேடிட்டு இருந்தாங்க, எதையோ தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நான் பார்த்தேன், வாப்பா தந்தையே என்ன தேடிட்டு இருக்கீங்க? மகளே உன்னைத்தான் தேடிட்டு இருக்கேன், மகளே உன்னைத்தான் தேடிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. இந்த கனவு முடிஞ்சிருச்சு. இதை சொல்றாங்க ஹஸ்ரத் யார்கிட்ட சொல்றாங்க? தன்னுடைய அன்பு கணவர் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, என் அன்பு கணவரே, என்னுடைய நேரம் நெருங்கிருச்சு, என்னுடைய சக்கராத்துடைய நேரம் நெருங்கிருச்சு. நான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு பிரியமானவளாக ஆக போறேன், அல்லாஹ்வுக்கு பிரியமானவளாக நான் ஆக போறேன் என்பதாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது பேசிட்டு இருக்கும் பிள்ளைகளையும் வந்துட்டாங்க. யாரு? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பேர் உள்ள வர்றாங்க. இதை பார்த்தோன்னா அவங்களும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைகள் அப்படியே கூட்ட அரவணைக்கிறாங்க. யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அரவணைக்கிறாங்க. அழுகாதங்கப்பா, பா போய் உங்க நானா நன்னா தானே சொல்லுவாங்க, உங்க நன்னாவுடைய கபரை போய் பார்த்துட்டு வாங்க. கபருக்கு அங்க போறாங்க. யாரு? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய பேர பிள்ளைங்க போறாங்க, கபரு கிட்ட போறாங்க. கபர்ல இருந்து ஒரு சத்தம் வருது, ஹசன் ஹுசைனே, என் அருமை பேர பிள்ளைகளே, இங்க வர்றதுக்கு உங்களுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. அதனால நீங்க என்ன செய்யுங்க, போங்க உங்க உமா பாருங்க, உங்க தாயாரை போய் பார்த்துக்கங்க. இன்னைக்கு தான் உங்க தாயாரை பார்க்கக்கூடிய கடைசி நாள், இன்னைக்கு தான் உங்க தாயாரை பார்க்கக்கூடிய கடைசி நாள், இன்னைக்கு மட்டும்தான், சீக்கிரம் போங்க வீட்டுக்கே போங்க சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, கபர்ல இருந்து சத்தம் வருது கேட்டு திருப்பி வீட்டுக்கே வராங்க. அழுதுட்டே வராங்க, அழுதுட்டே வராங்க. பிள்ளைகளும் அழுதே சொல்லிருக்கோம். அப்போ வீட்டுக்குள்ளே வந்து இவங்களை வந்துட்டாங்க. ஹஜ்ரத் அலிகிட்ட சொல்கிறாங்க, அலியே, என் அன்பு கணவரே, தாய்மார்களே, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், என் அன்பு சகோதரிகளே, அலிகிட்ட பார்த்து சொல்கிறாங்க, அன்பு கணவர்கிட்ட பார்த்து சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் மௌத்தாக்குற நேரம் வந்துருச்சு, நான் ஏதாவது உங்களுக்கு சிரமம் கொடுத்துருந்தா, உங்களுக்கு சிரமம் கொடுத்துருந்தா அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கங்க. யோசிச்சு பாருங்க, நம்முடைய அன்பு தாய்மார்கள் இதை யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, அலிரதை ஏமா இப்படிலாம் சொல்ற, இதெல்லாம் பேசாதம்மா, நீ மௌத்தாறது, உங்க வாப்பா மௌத்தாகிய அந்த வடு இன்னும் எங்களை விட்டு மாறலை. ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 6 மாசம் தான், 6 மாசத்துக்கு யார் மௌத்தாகிறாங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு மௌத்தாக போறாங்க. இந்த விஷயத்த சொல்றாங்க, ஃபாத்திமா நீ மௌத்தாக போற, அதுக்கு முன்னாடி உங்க வாப்பா மௌத்தாகிய அந்த விஷயமே இன்னும் எங்க மனசுல இருந்து இன்னும் இறங்கவே இல்லை, இதுக்கிட்ட நீ வேற மௌத்தா போறேன்னு சொல்லி இன்னும் எங்களை ரொம்ப கவலைக்குள்ள ஆக்குறியம்மா சொல்லி அழுகிறதெல்லாம் அழுக ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்காண்டி நான் ஏதாவது செஞ்சிருந்தா என்னை மன்னிச்சுக்கங்க. அப்படி சொல்லாத பாத்திமா, பாத்திமா நீ அப்படி சொல்லாத, நீ எல்லா நல்ல விதமா செஞ்சுட்டு இருக்க, எனக்கு செய்ய வேண்டிய பணிவிடை எல்லாமே நீ செஞ்சுட்டா இருக்க, அல்லாஹ்வுக்காண்டி நான் நீ என்ன செய்ய, அப்படிலாம் சொல்லாத. என்னை நிக்கா முடிச்சு என்ன ஒரு 2 நேரம் ரொட்டி உட்பட சாப்பிட்டதா சரித்திரமே இல்லை. 2 நேரங்க. இன்னைக்கு நம்ம வீடுகளில் அல்ஹம்துலில்லாஹ் அப்படிலாம் ஆகாது. அப்படி ஆச்சுன்னு சொன்னால் அப்புறம் அது என்ன, அது 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 பருப்பு கடைவாங்களே, அது பேர் என்ன சொல்கிறது, பருப்பு மத்தா, பருப்பு கட்டை பறக்கும். ஒரு நேரம் சாப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம வீடுகளில் அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹ், பருப்பு கட்டை பறக்கும், தட்டு பறக்கும், கிளாஸ் பறக்கும். காலையில் பால் வாங்க வரலாட்டியே ஃபோன் வந்துடுது, எங்கெங்கே இருக்கீங்க. வார்த்தைகளில் சிறந்தது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், இதைத்தான் முதல் சொல்லணும் நம்ம வீட்டுக்காரம்மா. அதுக்கு நான் இங்கே உள்ளவங்கள சொல்லலைங்க, என் அன்பு தாய்மார்களே, நீங்களாம் அப்படிலாம் இல்லை, சகோதரிகளே நீங்களாம் அப்படிலாம் இல்லை. ஏன்னு சொன்னால் இது நான் சொல்கிறேன் ரொம்ப எட்டி ரொம்ப தூரமான ஊர்களை உள்ள பெண்களை சொல்கிறேன், உங்களை சொல்லலை. உங்களை சொல்ல அப்புறம் நான் இதை விட்டு வெளியே போக முடியாது. அப்படித்தால எல்லாரும் சிரிக்கிறாங்களா, அழுகிறாங்களா, இல்லை கோவப்படுறாங்களா தெரியல, சரி பரவாயில்ல. அப்போ அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, 2 நேரம் ரொட்டி கூட நசீப் இல்லைம்மா உனக்கு, நீ இப்படி என்கிட்ட சொல்லாதம்மா அல்லாஹ்வுக்காகன்னு சொல்லி அலி ரலியல்லாஹு சொல்லி அழுகிறாங்க. இவங்களும் அழுக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா?
என் அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, எப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்றாங்க, தன் அன்பு கணவர்கிட்ட சொல்றாங்க, நான் எப்ப மௌத்தாகிறனோ, மௌத்தானக்கு அப்புறம் என்னுடைய ஜனாசாவை யாரும் பார்க்க கூடாது. என்னுடைய ஜனாசாவில் யாரும் பார்க்க கூடாது. ஃபகத் துமேர்ஹனா, துமேர்ஹனா, நீங்க இருக்கணும், என் பிள்ளைங்க இருக்கணும், அவ்வளவுதான். என்ன சொன்னாங்க? நீங்க இருக்கணும், என் அன்பு கணவரே நீங்க இருங்க, என் பிள்ளைங்க ஹசன் ஹுசைன் 2 பேர் இருக்கணும், போதும், வேற யாரும் வேணாம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, ஃபாத்திமா அப்படிலாம் சொல்லாத, உன்னுடைய ஜனாசாவில் நான் மக்காவில் எல்லா முஹாஜிர்கள் எல்லாத்தையும் கூப்பிடுவேன், மதீனா அன்சாரிகளையும் கூப்பிடுவேன், நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க வேணே வேணாங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு அலி ரலியல்லாஹு கேட்குற, ஏமா வேணாங்கிற, நீ யாரமா, நீ அகிலத்துடைய தூதர் அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அன்பு மகளார், நீ வேணாம் சொல்றியே, என்ன காரணம்? சொர்க்கத்தின் தலைவி, ஈரத்துண்டு என்பதாக என்னுடைய மாமனார் உன்னுடைய அத்தா சொல்லியிருக்காங்களே, ஏன் வேணாங்கிற அப்படின்னு சொல்ல. அந்த நேரத்தில் சொல்றாங்க, காய்ச்ச, பயங்கரமான காய்ச்சங்க. பொதுவாக சக்கராத்தோட நேரம் வந்தால் எல்லாத்துக்கும் அந்த நிலை வரும். ஆனால் நம்ம அல்லாட்ட கேட்கணும், அல்லாஹும்ம ஹவ்வீன் அலைனா சக்கராத்தில் மௌத், அல்லாஹ் சக்கராத்தோட நேரத்தை எங்களுக்கு லேசாக்கு நம்ம கேட்கணும். அல்லாஹ் கபூல் செய்வானா, ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப கொடுமையானது. அப்போ இதை ஏன் சொல்றேன்னா, இதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்றேன், நடந்த நிகழ்ச்சி தான். இங்க வந்து அஜத் என்னென்னமோ சொல்றாரு, யாரும் நினைச்சுக்காதீங்க, எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில நடந்த விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். என் மகளால தொழு வச்சேன்னு சொன்னா இல்லையா, குள்ளனம்பட்டி, அந்த குள்ளனம்பட்டியில் நடந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், உண்மையாக நடந்தது. அந்த பள்ளி கொத்தமல்லி, சாரி முத்தவல்லி, கொத்தமல்லின்னு அது சும்மா அப்போ விளையாட்டு சொல்லிட்டு வர்றது. அப்போ அந்த பள்ளி முத்தவல்லியுடைய தாயார் அவங்க என்ன ஆயிட்டாங்க சொன்னா, பாலிக்கு ஒரே சிரிப்பு வந்துருச்சு. கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் வருத்தா பாலிக்கு, சரி. அப்ப அந்த முத்தவல்லியுடைய தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை. ஏறத்தாழ 4-5 மாசமாவே சொந்தக்காரங்க வர்றாங்க, பார்க்குறாங்க, போறாங்க, திருப்பி வர்றாங்க, போறாங்க. ஆனா இந்த வலி இருக்கு பாருங்க, சக்கராத்துடைய வேதனை, அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பான, ஆமீன் சொல்லுங்க. உங்களுடைய பிள்ளைகளையும் சந்ததிகளையும் அப்பேற்பட்ட அந்த சக்கராத்துடைய வேதனை விட்டு என்னையும் உங்களுடைய சந்ததிகள் எல்லாம் பாதுகாப்பானாங்க. அந்த நேரம் ரொம்ப கொடுமையான நேரங்க. எனக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்துச்சு, சொந்தக்காரர் வர போக இருக்கிறாங்களேன்ட்டு. அப்புறம் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு அமிச்சாங்க, ஹமாரா ஹஜரத்துக்கு பிலாலா காவோ அப்படின்ட்டாங்க. உருதுக்காரவங்க தான் அவங்க, நமக்கு சொந்த வேற. அந்த முத்தவல்லி என்னை தம்பி ரொம்ப மாறு தட்டி பேசிக்குவார். அப்போ அந்த முத்தவல்லியோடைய அக்கா இருப்பாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, ஹமாரா ஹஜரத்துக்கு புலாவா, நம்ம ஹஜரத்தை கூப்பிடுங்க அப்படின்னாங்க. நானும் சரி போனேன், போய் நம்ம துவாவுக்கு வருவோம், இப்படி விஷயம் கேள்விப்பட்டுட்டேன், போய் துவா ஓதுவோன்ட்டு போய் வீட்டுக்கு போகிறேன். அவங்கள பார்த்ததுக்கப்புறம் என்ன அறியாமல் ஒரு உள்ளத்தில் ஒரு தாக்கம், அந்த வேதனை இருக்கு பார்த்தீங்களா, உயிர் அந்த தொண்டைக்கு இதுக்கு நடுவில் அப்படியே துடிச்சிட்டு கிடக்கும். அதை உயிர் ஊசல் சொல்லுவாங்களா இல்லையா, உயிர் ஊசல் அப்படியே ஊசல் ஆடிட்டு, அது ஏதோ ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, பல மாதங்களாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மாதம் அல்ல, பல மாதங்களாக அந்த தாயாருடைய உயிர் ஊசலாடி கொண்டு இருக்கிறது. இதை பார்த்த எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. சரி துவா ஓதிட்டு எல்லாம் லேசாக்கடாலாம் சொல்லிட்டு வெளியே வந்தேன். வந்ததுக்கப்புறம் ஒரு யோசனை வந்துருச்சு. இது எதுக்காண்டி சொல்றேன்னா, இன்னைக்கு ஆலிம் உலமாக்களே தேவையில்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும் சொல்லிதான் இந்த இடத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறேன். ஏன்னு சொன்னா, அந்த நேரத்தில் எனக்கு சிந்தனை வந்துச்சு, இல்லடா செய்யறது, நம்ம இவ்வளவு சிரமப்படுறாங்களே, குர்ஆன் ஹதீஸ் மூலமா என்னதான் இதுக்கு விடை இருக்கு பார்ப்போம் அப்படின்னு நான் ஒரு பெரிய ஒரு பேச்சாளர், அவர் திருச்சியில ஷரீஃப் முகமது யூசிபி அப்படின்னு ஒரு பேச்சாளர். பொதுவாக பெரிய பெரிய பேச்சாளர்லாம் நான் இப்பப்போ அவங்கள்ட்ட பேச வைப்பேன், அதனால ரொம்ப விரும்புவாங்க, அது ஒன்று. அப்போ அவங்களுக்கு ஃபோன் போடுறேன், ஃபோன் போட்டு ஹஜரத் நம்ம இப்படி ஒரு நிலை, நம்ம பள்ளி முத்தவல்லியுடைய தாய் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க, அது 1 மாதம் இல்லை பல மாதமாக இப்படி நடக்குது, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, என்ன செய்யலாம் ஹஜரத், என்ன செஞ்சால் சரியாகும் அப்படின்னு கேட்குற அந்த நேரத்தில் அந்த ஹஜரத் சொன்ன யோசனை 41 யாசின். எத்தனை யாசின்ங்க? 41 யாசின். நல்லா கணக்கு வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம மஹல்லாக்கள் இப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நீங்கள் எல்லாம் ஒன்று செஞ்சா செய்யுங்க, உட்கார்ந்து ஓதி அந்த உயிர் லேசான ஒரு போருக்கு உதவி செய்யுங்க. செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அப்போ அந்த ஹஜரத் சொன்ன விஷயம், நீங்கள் கூட ஓத வேணாம் ஹஜரத், அவங்க சொந்தக்காரங்கள உட்காந்து ஓத வைங்க அப்படின்னாங்க. இப்போ எனக்கு மனசு கேட்கல, நம்மளும் அந்த பள்ளியில் வேலை பார்க்குறோம், அவங்க நமக்கு தூரத்து சொந்த வேற, சொந்தத்தை ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க, சொந்த இல்லை சொர்க்கம் இல்லை, சொந்தம் இல்லையில் சொர்க்கம் இல்லை. அதனால நான் என்ன செஞ்சேன்,
அவங்களெல்லாம் பைட்டோ ஆம்பளை பொம்பளைங்க, இப்போ ஆம்பளைங்களாம் அவ்வளோ தெரியல, சரி பொம்பளைலாம் உட்காருங்க அப்படின்னு அவங்கள அங்கிட்டு உட்கார வச்சு 41 யாசின் மொத்தம் ஓதணும். ஒரு மணி நேரம் இருக்கும். ஏன்னா அங்கே 3 4 5 2 1 இப்படின்னு சொல்லி எல்லாம் ஓதி 41 யாசினை ஓதி துவா பண்ண. தமிழ்லே தான் துவா பண்ணேன், எல்லாம் இந்த அம்மாவுடைய சக்கராத்து வேலை நீக்கிரு, சீக்கிரம் ஒன்று இந்த அம்மாவுக்கு ஷிஃபாவை கொடு, நிவாரணத்தை கொடு, இல்லை ரூஹ வாங்கிக்க சொல்லி துவா கேட்டேன். எனக்கும் என்ன அறியாமல் அழுக வந்துச்சு. அல்லாஹ் கபூல் ஆகிட்டான். அல்ஹம்துலில்லாஹ் துவா செஞ்சுட்டு நான் வெளியே போயிட்டேன். திண்டுக்கல் டவுனுக்கு போயிட்டு திருப்பி நான் என்ன செய்ய, ஏரியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் வருது எனக்கு. யார்கிட்டண்டு? முத்தவள்ளி சொன்னா இல்லையா, அவருடைய அக்காட்டண்டு ஃபோன் வருது. அப்போ அவங்க பேர் யாஸ்மின். அவங்க சொல்கிறாங்க, ஹஜரத் துமாரா துவா கபூல் ஹோகா ஹஜரத், உங்கள் துவா கபூல் ஆயிருச்சு, உங்கள் துவா கபூல் ஆயிடுச்சு, எங்க அம்மாவுடைய ரூஹு ரொம்ப லேசான முறையில் போயிடுச்சு, அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்குமுல்லாஹ் கைர் ஹஜரத் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு எனக்கு தேவைக்கு பாருங்களேன், எல்லாம் அல்லாவுடைய இதை பெரிய ஒரு ட்விஸ்ட் பாருங்க. எனக்கு 10,000 அன்னைக்கு தேவைப்படுச்சு. எவ்வளோ தேவைப்படுச்சு? 10,000 தேவைப்பட்டுச்சு. அன்றைக்கு 8,000 அன்றைக்கு அவங்க என்ன சும்மாவே கொடுத்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க. ஏன்னா இஹ்லாஸா நம்மளும் துவா செஞ்சோம், அல்லாஹ் அதை ஏற்றுக்கிட்டான். அது எப்படி வந்துச்சு? இந்த ஆலிம்களுடைய அந்த ஆலோசனையின் பேரில் தான் வந்துச்சு. இன்னைக்கு நம்ம சொல்றோம் ஆலிம் சாகர் என்னையா, அவங்களாம் என்ன பெரிய ஆளுகளா அப்படின்னு நம்ம பேசுறாங்க. நம்ம ஆளுகள்லாம் தெரியாம புரியாம பேசுகிறாங்க. நவுது பில்லாஹ் மின் அல்லாஹ் அவர்களுக்கு விளக்கத்தை கொடுப்பானாக. ஆமீன் சொல்லுங்க. விளக்கம் இல்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த ஆலிமுடைய அந்த ஆலோசனை பேர்ல நான் இதை செஞ்சேன். அல்லாஹ் கபூல் ஆகிட்டான். அவங்க ரூஹ் லேசான முறையில் முடிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் லேசான முறையில் போயிருச்சு. சரி, அப்ப எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஆலிம்களை தவறாக நினைக்காதீர்கள். இப்போ ஒரு இமாம் இல்லைன்னா நீங்க என்ன பாடுபடுவீங்க? ஏன் பக்கீர் பாய் உங்களுக்கு தொழு வைக்க தெரியும் சொல்லிட்டு ஏன் எங்க பள்ளிக்கு இமாம்ல வேணாம்பியா உங்களால் சொல்ல முடியுமா? பக்கீர் பாயோட வாயில வருது பார்த்துங்க, அஸ்தோஃபிருல் அஸீம். சாரி பஷீர் பாயா, பக்கீர் பாய் அல்லாஹ் என்ன மன்னிப்பானாக. பஷீர் தானே? பஷீர் சுப செய்தி சொல்லக்கூடியவர். பஷீர் என்னங்க அர்த்தம்? சுப செய்தி சொல்லக்கூடியவர். பஷாரத் சுப செய்தி. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. ஒரு இமாம் இல்லைன்னு சொன்னா அந்த மஹல்லாவே, அந்த சமூகமே கட்டமைப்பு இல்லாம அந்த பிள்ளைகளும் அங்க உள்ள தாய்மார்களும் பெண்களும் தருகெட்டு போயிடுவாங்க. நவுது பில்லாஹ் மின் அல்லாஹ் பேர்பட்ட மஹல்லா விட்டும் இந்த மஹல்லாவை எல்லாம் பாதுகாப்பானாங்க. என் அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய அந்த கடைசி நேரம் அவங்க சொல்றாங்க, தன் அன்பு கணவர்கிட்ட சொல்றாங்க, என் அன்பு கணவரே, என்னுடைய ஜனாசாவில் யாரையும் கூப்பிடாதீங்க. அப்ப அலியர் கேட்கிற, ஏமா ஏன் வேணாங்கிற? எல்லாத்தையும் கூப்பிடுங்கிறாங்க. யாரும் வேணாம், நீங்க என் பிள்ளைங்க மட்டும் போதும். என்ன காரணம் என்பதாக கேட்கின்ற அந்த நேரத்தில் என் அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, நன்றாக காது தாழ்த்து கேட்டுக்கொள்ளுங்கள், இது நமக்கு தான். அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க, அன்பு கணவர்கிட்ட சொன்னாங்க, எங்க வாப்பா சொல்லி இருக்கிறாங்க, எங்க அத்தா சொன்னாங்க, பேட்டி பர்தா மே ரஹனா, பேட்டி பர்தா மே ரஹனா, மகளே பர்தாவிலே இருங்க. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நீங்க சொல்லக்கூடிய இந்த பர்தா இல்லைங்க, நம்ம வாசலுக்கு போடுறோம் இல்லையா, அந்த பர்தா கிடையாது. பர்தாங்கிறது அந்நிய ஆண்களை பார்க்காமல் இருப்பதுக்கு பேர் தான் பர்தா. டீயை குடிச்சுக்கலாமா?
बस अल्हम्दुलिल्लाह मैंने फिर बास में पी लेंगे इंशाल्लाह। என் அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, டீ எவ்வளோ சுவையாக இருக்குது, நல்ல சுவையாக இருக்குது. மாஷா அல்லா, ரொம்ப அருமையாக இருக்குது. மாஷா அல்லா, அல்லாவுடைய கிருபை. இவ்வளோ சுவையாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. யார் செஞ்சாங்களோ அல்லாஹ்தால அவர் குடும்பத்தை, உங்கள் பேர் சௌகத் அலி, அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பானாக. கல்யாணம் ஆயிடுச்சா? அப்போ அல்லாஹ்தால அவருடைய மனைவிக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளை நிறைந்த சொர்க்கத்தை எல்லாம் கொடுப்பானாக, பலமான வாழ்க்கை எல்லாம் கொடுப்பானாக. வேற என்ன சொன்னீங்க பஷீர் பாய்? குடும்பத்துக்கு அல்லாஹ் அவருடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் அந்த பரக்கத்தை நிறைந்த சொர்க்கத்தை எல்லாம் கொடுப்பானாக. ஏங்க குடும்பம்னு அவருடைய அத்தனை பிச்சலங்க எல்லாம் கொடுப்பானாக. இதுக்கு பாரு என்னங்க வேணா, இந்த டீக்கு எவ்வளோ பெரிய துவா பார்த்தீங்களா? அல்லாஹ் உங்களுக்கு அப்பேற்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அப்ப என் அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட யார் வந்து சலாம் சொல்றாங்க தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நம்மள்ட்டலாம் வந்து மனுஷனே சொல்ல மாட்டேங்கிறான். நீங்க யோசிக்கிறீங்க, நம்ம என்ன ஏன் அதிரே கேட்குறீங்க, ஏன் சொந்தக்காரன் சலான் சொல்ல மாட்டேங்கிறேன், நான் சலான் சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறேன், என் பிள்ளைய எனக்கு சலாமே சொல்வதில்லை என்ற அங்கலாய்ப்போட நம்மளாம் சுற்றிட்டு இருக்கோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதனால தான் வார்த்தைகளில் சிறந்தது சலாம். அந்த சலாத்தை நம்ம எத்தி வச்சுட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது. உங்களுக்கு கஷ்டம் இருக்குது, எனக்கும் கஷ்டம் இருக்குது. ஆனால் ரொம்ப பேர் இந்த இப்போ அடைக்கம்பட்டி மாலிக்கு தெரியும். அடைக்கம்பட்டிக்கு இப்போ ஒரு 10-15 ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன். நம்ம நண்பருடைய மகள் கல்யாணம். அப்போ நிறைய அஜர்த்மார் வந்திருந்தாங்க. அதில் ஒரு அஜர்த் என்னை பார்த்தாரு. எப்படி அஜரத், எப்படி மௌலானா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரே சந்தோஷமாகவே இருக்கீங்களே, எப்போ பார்த்தாலும் கலகலப்பா சந்தோஷமா இருக்கீங்களே அப்படின்னு கேட்டார். அப்போ என் மனைவி கூட வந்தாலும் அவங்களே போய் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் அவங்கவுங்க கூட வாய்க்கிறத பொறுத்து தான் எல்லாம் அமையும் அப்படின்ட்டாங்க. அது மனைவியை பொறுத்து என்ன செய்ய சில பேருக்கு அமையும். ஆனால் அது அவங்களுடைய கருத்து. என்னுடைய கருத்து, நான் எப்பவுமே சலாம் சொல்லிகிட்டே இருப்பேன். நீங்கள் பதில் சொல்லாட்டியும் நீங்கள் தான் குற்றவாளி ஆக போகிறீங்க. ஆனால் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்? அது சுன்னத். சலாம் சொல்கிறோமா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், ஒரு ரஹ்மத்துல்லா, அல்லாஹ்வுடைய அருளும் இறங்கட்டும், வபரகாத்து, அவனுடைய அத்தனை நலவுகளும் உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நீங்களும் அதே மாதிரி வலைக்கும் சலாம், அல்லாஹ் உங்களுக்கும் கொடுப்பானாக, ஒரு ரஹ்மத்துல்லா, அந்த அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கொடுப்பானாக, வபரகாத்து, அந்த நலவுகள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பானாக. சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ பெரியவர்களே, சகோதரர்களே, அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்து யார் சலாம் சொல்கிறாங்க? ஹஜ்ரத் ஹதீஜாவை பார்த்து ஜிப்ரீல் சலாம் சொல்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? இருங்க, நான் போய் அவங்கள்ட்ட கேட்டுட்டு வரேன், ஹதீஜா மாட்ட அனுமதி கேட்டுட்டு வரேன், அனுமதி கொடுத்தா நான் உங்களுக்கு பதில் வந்து சொல்கிறேன் அப்படின்னாங்க. எதற்காக இதை சொல்லுகிறேன்? நீங்கள் யாருக்கு அந்நிய ஆண்களுக்கு யாருக்கு சலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு தான் இதை சொல்ல வரேன். ஹதீஜா நாயகியை பார்க்கறதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சலாம் சொல்கிறாங்க. இல்லை, இது வேற விஷயம். பாத்திமா சொல்கிறேன். ஹதீஜா நாயை பார்க்கறதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க? நேராக வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். எல்லா நபிமார்களுக்கும் வஹியை கொண்டு வந்து எல்லா நபிமார்களுக்கும் வஹியை கொண்டு சேர்த்தவங்க தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவங்களே வந்து என்ன செய்கிறாங்க? ஹதீஜா நாயகியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க? சலாம் சொல்கிறாங்க. பதில் சொல்லலை. மெதுவாக தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து பொதுவாக மலக்குமார்கள் ஒளியினால் ஆனவர்கள். அல்லாஹ் அப்படி தான் அவங்கள படைச்சிருக்கான். ஒன்று. ரெண்டாவது, அந்நிய ஆண்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்க எப்படி இருப்பாங்க? மனைவிமார்கள், மனைவிமார்கள் சாதாரணமானவர்களா? இல்லைல்ல. பல்லாவே சொல்லிட்டானா இல்லையா? நீங்கள் சாதாரணமான பெண்கள் அல்ல, மற்ற பெண்களை போல சாதாரண பெண்கள் அல்ல சொல்லிட்டான். அப்போ எதுக்கு சொல்ல வரேன்? நீங்கள் யாருக்கும் என்ன செய்யாதீங்க, உங்களுக்கு சொந்தமானவர் மட்டும் சலாம் சொல்லுங்க. உங்களுக்கு சொந்தமானவர்கள் மட்டும் சலாம் சொல்லுங்க. அதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. பள்ளியாசலுக்கு பயான் கேட்க வர்றீங்க, அல்ஹம்துலில்லாஹ் சலாம் சொல்லுங்க. அது யாருக்கு சொல்லுங்க? முக்கியமான பெரியவங்களா இருக்காங்க வயசுல, சொல்லுங்க, தப்பு இல்லை. சரி, எதுக்கு சொல்றேன்னா, இது நம்ம பெண்களை மிகைப்படுத்துவதற்கு ஒன்று, ரெண்டாவது அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ஒன்று, அவங்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒன்று, அவங்களுடைய கருப்புகளையும் பாதுகாக்கிறதுக்கு ஒன்று.
அப்போ அதனால தான் கதீஜா நாயகி என்ன செய்யலை சொல்லலை. இன்னொன்று, கதீஜா நாயகி என்ன செஞ்சாங்க, ரசூல்லாவோட இதை மடியில் அப்படியே படுத்துட்டாங்க. இப்போ பாருங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்களான்ட்டு, இல்லை அப்படின்னாங்க. திரும்பி இன்னும் கொஞ்சம் நல்லா பாருங்க, திரும்பி பார்த்தாங்க, அப்பயும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யலை, போகலை, விலைக்கு போகலை. அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க, தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த திரைச்சீலையை பர்தாவை அப்படின்னு தூக்குனாங்க பாருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. பர்தாவை தூக்குனாங்களோ இல்லையோ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தெரிச்சு ஓடியே போயிட்டாங்க. இப்ப பாருங்க, ஏன்னா எப்ப பெண்களுடைய பர்தா மேல போயிடுச்சோ, கீழே விழுந்துட்டோ, ஷைத்தாங்க வந்துடுவான். அதனால என் அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய பர்தாக்களை என்ன செய்யாதீங்க, விளக்காதீங்க. தலையில உள்ள அந்த முக்காடுகளை விளக்காதீங்க. நீங்க தலையில முக்காடு போடுற வரைக்கும் உங்களோட அல்லாஹ் இருக்கிறா. அல்லாஹ்வுக்கு அடுத்து அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் உங்களோடயே இருப்பாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் திரைச்சீலை விளக்காம இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். ரைட். அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்றாங்க, அன்பு கணவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. கணவர் சொல்றாங்க, என்ன காரணம், ஏன் யாரையும் வேணாங்கிற, சொல்லுமா ஃபாத்திமா அப்படின்னு சொல்லி கேட்கணும் பொழுது அப்பதான் சொன்னாங்க, என் தந்தை சொன்னாங்க அந்நிய ஆண்களை பார்க்க கூடாது. நான் உயிரோடு இருக்க யாரையும் பார்க்கல, என் கணவர் எங்க அத்தாவை தவிர யாரையும் வேற யாரையும் நான் பார்க்கல. அதே மாதிரி நான் ஜனாதா ஆயிட்டேன்னு சொன்னா, மவுத் ஆயிட்டேன்னு சொன்னா, அதனால யாரும் என்னை பார்க்க வேணாம், யாரும் என்னுடைய ஜனாசால வந்து பார்க்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்காண்டி சொல்றேன் யோசிச்சு பாருங்க என் அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே. அப்ப எதுக்கு இந்த விஷயம் நம்ம ஆழமா சொல்றோம்னு சொன்னா, அந்நிய ஆண்களுடைய பார்வை விட்டும் நாம் தூரமாக வேண்டும். அப்பதான் நம்ம முகம் இருக்கு பாருங்க, அது பிரகாசமாக இருக்கு. முகம் பிரகாசமா அல்லாஹ் வச்சிருப்பான். 100 நாளா 100 அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி பெண்களுடைய முகங்களை அல்லாஹ் 100 நாளா 100வாக ஆக்கிடுவான். அப்பேற்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் இந்த மஸ்ஜிதே மதாரியாவில் உள்ள பெண்களுக்கு அல்லாஹ் கொடுப்பானாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய அன்பு மகளார் என்ன செய்றாங்க, மௌத்தாயிட்டாங்க. பிள்ளைகள் அழுகுறாங்க, கணவரும் அழுகுறாங்க, தேம்பி அழுது ஒருவேளை என்ன செய்றாங்க, ஆளாளுக்கு என்ன ஒரு பக்கம் தூக்குறாங்க. ஹசன் ஹுசைன் 2 பேர் தூக்குறாங்க, அலிரது அங்கிட்டு தூக்குறாங்க, இன்னும் ஒரு ஆள் யாரா வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது யதார்த்தமாக அந்த வழியாக அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா வந்துடுறாங்க. யதார்த்தமாக வந்து சரி அல்லாஹ் தான் அனுப்பிச்சான்னு சொல்லி அவங்க என்ன செய்றாங்க, அவங்கள ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு போறாங்க. அழுதுட்டே போறாங்க. பிள்ளைகளை தேம்பி அழுகுறாங்க. யாரு, ஹசன் ஹுசைன், சின்ன வயசு பிள்ளைங்க தேம்பி அழுகுறாங்க. ஒரு வழியா கொண்டு ஜனாசா அந்த கபருக்கு போய் என்ன செய்றாங்க, நின்று அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த கபரை பார்த்து சொன்னாங்க, ஓ கபரே, கபரை பார்த்து கேட்குறாங்க, அத்ததிரி மனில்லதி ஜீனா பிஹா இலைக், இங்க யார் வந்திருக்காங்க தெரியுமா, இங்க யார் அடக்க செய்ய போறேன்னு தெரியுமா? அகிலத்துக்கெல்லாம் தூதர் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அன்பு மகளார் ஹாதிஹி ஜௌஜத்து அலி, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்பு துணைவியார். ஹாதிஹி உம்முல் ஹஸனைன், ஹசன் ஹுசைனுடைய தாயார் இங்க அடக்க செய்ய வந்திருக்கோம். நீ எதுவும் செஞ்சிராத. யாரை பார்த்து, யார் சொல்றா, கபரை பார்த்து ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க, இந்த கபரை பார்த்து சொல்றாங்க. கபர்ல இருந்து அடுத்த செகண்ட் சத்தம் வருது, அந்த ஸ்பாட்ல சத்தம் வருது, ஹாதா லைத்து பைத்து வலா நஸபின், ஹாதா லைத்து வலா நஸபின். அதாவது என்ன சொன்னா, இங்கே குடும்பத்தார்களை பற்றி இங்க பேசாதீங்க. என் குடும்பம் பெருசு, என்னுடைய குடும்பம் அப்படி இப்படி அதெல்லாம் பேசாதீங்க. இங்க யார் நல்ல அமல்கள் செஞ்சிருக்காங்க அதை மட்டும் சொல்லுங்க. அல்லாஹு அக்பர் கபீரா. அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, யார் அவங்க, மௌத்தானது யாரு, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அன்பு மகளார், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்பு மனைவி. வாழ்க்கையில சுகம் என்பது அவங்க வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்சு இல்ல, ஹதீஸ்கள் இல்ல, ஹஜ்ரத்தை வேணா கேட்டு பாருங்க. அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு துன்பம், சரியான நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க. அப்பேற்பட்ட அந்த சீதேவியை கொண்டு போய் கபர்ல வச்சா, கபர்கிட்ட அபூதருக்கு இப்படி சொல்றாங்க, கபர் என்ன சொல்லுது, இங்க யார் நல்ல அமல்கள் செஞ்சு வந்தாங்களோ அவங்க மட்டும்தான் இங்க பேச முடியும். நல்ல அமல்கள் யார் செஞ்சாங்களோ அவங்கள மட்டும் சொல்லுங்க, மற்ற எதை பேசாதீங்க என்பதாக அந்த கபர் சொல்லுது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களுக்கே அந்த கதின்னு சொன்னா,
நம்முடைய ஃபாத்திமாவோ ஹதீஜாவோ அல்லாஹ் பாதுகாப்பான, ஆமீன் சொல்லுங்க. எங்களை உங்களே அல்லாஹ் பாதுகாப்பானாக. குறிப்பா இந்த பாளையத்தில் அத்தனை மக்களை அல்லாஹ், அத்தனை பெண்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த உலகத்தில் ஊரில் உள்ள அத்தனை மக்களை அல்லாஹ் தஆலா இந்த கபருடைய வேதனை விட்டும் பாதுகாப்பானாக. எனவே எனக்கு அன்பு கட்டளையாக ஹஜ்ரத் அவங்க சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு இது இவ்வளோ நேரம் பேசி நான் பழகுனதில்லை. இதான் என்னோட வாழ்க்கையில் முதல் தடவை. ஹஜ்ரத் அவங்க நான் வேணான்னு சொல்லி கூட நீ வந்து தான் ஆகணும்னு விட்டாங்க. அதனால் ஏதாவது குறைகள் இருந்தால் அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கோங்க. நிறைகள் இருந்தால் எனக்காண்டி துவா செய்யுங்க. என் குடும்பத்துக்கு துவா செய்யுங்க. எல்லா வீட்டிலும் எல்லா கஷ்டம் இருக்க தாங்க செய்யுது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எப்போயுமே சலாத்தை பரப்பிட்டே இருங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன அப்சு சலாம், சலாத்தை பரப்பிட்டே இருங்க. கஷ்டம் உங்களுக்கு அவ்வளோ தெரியாது. இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். எதை கேட்டமோ எதை படித்தமோ அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்துருவானாக. வ ஆஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸரத் அவங்க எப்படி தெளிவான ஹதீஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம வாழ்க்கையில் நம்ம மறந்துடாமல் அதை பயன்படுத்தி நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ்வுடைய நல்ல பொருத்தத்தை நம்ம அடைவோமாக. ஆமீன். அதுக்கடையில் ஒரு முக்கியமான இன்னொரு பாடலை பாடி உங்களை முடிக்கிறேன், கேட்டுக்கங்க. ஒரு கருத்தான பாடல். கண்ணுக்கு இமைதானம்மா, கல்புக்கு துணையாரம்மா, உன்னுக்குள் நினைந்து பாரம்மா, என்றைக்குமே தொழுகையை மறந்திடாதம்மா. கண்ணுக்கு இமைதானம்மா, கல்புக்கு துணையாரம்மா, உன்னுக்குள் நினைந்து பாரம்மா, என்றைக்குமே தொழுகையை மறந்திடாதம்மா. எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி இந்த புவிதன்னிலே, எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி இந்த புவிதன்னிலே, மன்னவனை மறந்து போட்டு மயங்க வேண்டாம் மானிடரே, உன்னுக்குள் நினைந்து பாரம்